இந்த மிடில் கிளாஸ் மனுஷனும் கஷ்டப்பட்டு ஷூவை செஞ்சு செஞ்சு வித்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு கஸ்டமர் இவரோட கடைக்கு வந்து இந்த ஷூ நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கடைக்கு ஆப்போசிட்ல மேஜிக் மேன் மாதிரி ஒரு பைத்தியக்கார வரான். அவனோட ஷூவோட திறமையெல்லாம் காட்டிட்டு எல்லாரும் இங்க வாங்க 50% டிஸ்கவுண்ட்னு சொல்றான். நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம், நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு புது ஷூவை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தயாரிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாளே அந்த ஷூ சூப்பரா தயாராயிருது. இவரும் அந்த டிஸ்பிளேக்கு எடுத்துட்டு வந்து வச்சிடறாரு. அந்த ஆப்போசிட்ல இருக்க மேஜிக் மேனும் நீ தான் தயார் பண்ணுவியா, என்னால எல்லாம் ஷூ எடுத்துட்டு வரவே முடியாதான்னு சொல்லிட்டு அவரும் கலர் கலரா ஷூ எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. ஆனா அந்த மேஜிக் மேன் கிட்ட தான் நிறைய சேல் ஆயிருக்குது. இவரும் டிஸ்கவுண்டா போட்டு தள்ளுறாரு. கடைசியா 100% டிஸ்கவுண்ட் கூட வந்துட்டாரு. ஆனா யாருமே அந்த ஷூவை வாங்குறதுல ரெடியே இல்ல. இவரும் அந்த நைட்டு சோகமா உட்காந்துருக்காரு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு. அப்பதான் அந்த ஆப்போசிட் காரனு ஒரு லெட்டர் அனுப்பி விடுறான். நீயும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷூவை தயார் பண்ணி அந்த ஷூவை இந்த விலை மட்டும் கொடுத்து வாங்காம உனக்கு இன்னும் அதிக விலையே தரேன் அப்படின்னு சொல்லி இவரும் ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஷூவை உருவாக்குறாரு. அந்த ஷூவை கொண்டு போய் இந்த மேஜிக் மேன் கிட்ட நீட்டுறாரு. அந்த மேஜிக் மேனும் அதை கால்ல போட்டு பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நம்ம வேற அமௌண்ட்டுக்கு வித்துருவோம் அப்படின்னு பிளான் பண்றான். அப்பதான் அந்த ஷூவும் தன்னோட வேலை காட்ட ஆரம்பிச்சிருது. நீ என்னோட முதலாளியவே இவ்வளவு அசிங்கப்படுத்துறியா, உன்னை நான் என்ன பண்ற பாருன்னா அவனை கீழே விழுக வச்சு அடுத்தவங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டா நம்மளோட பொழப்புக்கும் ஏதாச்சும் பெரியா அப்பு வச்சிருப்பாரு கடவுள்னு சும்மாவா சொன்னாங்க. என்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு.